ஃப்ரெண்ட்ஸ், நான் முனேஷ். டுடே என்ன பற்றி போகிறோம்னா ஒரு டிபி கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம ரிவர்ஸில் பேசிட்டு வருவோம், அப்கமிங்கில் பேசுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐசோலேட்டர் எப்படி மாட்டினா சைடில் கிளிப் இருக்குல்ல, அதை இழுத்துட்டு மாட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் எம்சிபி ஐசோலேட்டர் ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த எம்சிபி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெர்மினல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த எம்சிபி இந்த சர்க்யூட் பிரேக்கர் மாட்டும் போது என்ன பண்ணணும், கீழே 2 லாக் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எம்சிபி அந்த இதில் மாட்டுற அந்த ஸ்டாண்டில் வச்சு லாக் பண்ணுங்கள். இப்போ சிங்கிள் போல் எம்சிபி நான் லாக் பண்ணுறேன். கீழே நல்லா பாருங்கள், காமிச்சிருப்பேன். கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வந்து டியூரேஷனே பார்ப்போம், தான் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து ஃப்ரெண்ட்ஸ். எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்டாகவே போட்டிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ மேலேருந்து ஒரு இறங்குற ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக லெவல் பண்ணி இறக்குங்க. அது உங்கள் டிபியை பார்க்கும்போது ஒரு நீட்னஸாக இருக்கும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் அப்பப்போ ஸ்கிப் பண்ணுற மாதிரி காமிப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நல்லது தான், வீடியோ உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், அதே சமயம் புரியும். ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க, எனக்கும் புரியுது. இதோட ஈஸியாக யாரும் சொல்லி தர முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சிபி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு டெர்மினல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்லேயும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ எம்சிபி போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஒயர் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் கனெக்ட் பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் விச்சு காமிச்சேன், அது ரீவெண்ட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல் ஃபேஸோட அவுட்புட் எடுத்து நம்ம எம்சிபி சிங்கிள் போல் எம்சி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். 2 சைடில் ஸ்லீவ் எடுத்துக்கங்க. ஒரு சில ஷார்ட்டில் நான் ஸ்லோவாக தான் காமிப்பேன். இந்த சர்க்யூட் பிரேக்கர் கனெக்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் இருக்குது. அதாவது எத்தனை எம்சிபி போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சிங்கிள் போல்ல இது யூஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் பேஸ் சப்ளைலாம் யூஸ் பண்ணுவாங்க, சாரி. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஒய்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக ஒயர் விடுங்க. ஒயர் எதுக்கு நான் எக்ஸஸாக விட சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் வேலை பார்க்கும்போது சப்போஸ் அந்த ஒயர் எரிஞ்சிட்டாலோ அந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணி திரும்பி அந்த ஒயரை யூஸ் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் தான் இந்த இடத்துல ஒயரிங் பண்ணி கொடுத்துட்டு போவீங்க. வேறு யாரா வந்து ஒயரிங் பண்ணும்போது ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக அந்த எக்ஸஸ் ஒயர் நான் கொடுக்க சொல்கிறேன். டெர்மினல் கனெக்ட் பண்ணும்போது எப்போ டெர்மினல் லாக் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கிள் போல்லையும் லாஸ்ட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, நம்ம சர்க்யூட் பிரேக்கரில் இருக்க ஐசோலேட்டரில் இருக்க ஒரு ஒய்ஃபைஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் கோட்டிங் ஒயரிங்லாம் தரல அவங்க. என்னோடய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்த ஒயர் வச்சு தான் நான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை பண்ணிடுறேன். நீங்கள் இது மாதிரிலாம் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கலர் கோட்டிங்கில் உங்களுக்கு புரிய வச்சுருவேன். அப்படி புரியலனா கூட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசோலேட்டர்லேருந்து போதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட்டு, அதுலேருந்து தான் நியூட்ரல் நான் கனெக்ட் பண்ணுறேன். 4வது இடத்துல கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே நியூட்ரல் வச்சுக்கலாம், லாஸ்ட்லேயே நியூட்ரல் வச்சுக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஃபேஸை நியூட்ரல் வந்து கொலப்ஸ் பண்ணுறாதீங்க எப்பவும். RYB நியூட்ரல். நான் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் ஃபேஸு, அதுக்கப்புறம் ஒய் ஃபேஸு, அதுக்கப்புறம் பி ஃபேஸு, லாஸ்ட்டாக தான் நியூட்ரல் கொடுப்பேன். அதாவது 4th போலில் தான் நியூட்ரல் கொடுப்பேன். அது என்னோட இது எல்லாமே நியூட்ரல், அந்த லோடுக்கு போகிற நியூட்ரல் அவுட்புட். இது எல்லாமே நீங்கள் இதில் வந்து ELCB போடாதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நியூட்ரல் வந்து அந்த நியூட்ரல் லிங்க் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நியூட்ரல் லிங்கில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நியூட்ரல் லிங்க் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இல்லைனா அதில் வந்து கனெக்ட் பண்ண முடியும்னா இது தனியாகவும் கிடைக்கும். நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக் ஷாப்பில் நீங்கள் கேட்டு வாங்கி எவ்வளோ நியூட்ரல் நீங்கள் கனெக்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்யூட் இருக்கும். மொத்தம் இதில் வந்து 14 சர்க்யூட் வச்சுருக்கேன். 14 நியூட்ரல் தேவைப்படும் அப்போனா, கரெக்டு தானே? ஸோ 14 நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் நியூட்ரல் லிங்க்கை வாங்கிக்கலாம் தனியாக. ஸோ இது எல்லாமே டேக் பண்ணி நல்லா பக்காவாக பேக் பண்ணுறோம். ஏன்னா பார்க்கும்போது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். டிபியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அங்கங்கே ஒயர் தொங்கி இல்லாமல் அந்த ஒயரை வந்து டேமேஜ் ஆகாமல் பக்காவாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணுறங்க. ஸோ அந்த டேக்லாம் நீங்கள் போட்டிங்களா, அந்த டேக்கோட எக்ஸஸ் பாயிண்ட்லாம் வந்து கட் பண்ணுறங்க. அது பார்த்துக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன்னா சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் போகிற இதில் நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு டேலண்டான எலக்ட்ரிஷியனாக ஃபாலோ பண்ணுறீங்க, இப்போ பேசிக்கில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யூனிக்கான ஒரு டிப்ஸ் நான் கொடுக்கணும், அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த டேக் வந்து எந்த சைஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். நான் சரியாக சைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நம்ம வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டப்பிங் கொடுப்போம், அதுதான் வந்து நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இருந்தாலும் டேக்லாம் நீங்கள் போடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூட்ரல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்டரில் வேணால் கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த பிரேக்கர்லேருந்து ஒரு நியூட்ரல் வந்து போய் கனெக்ட் ஆகிடணும். மீதி அதேமாதிரி சர்க்யூட் நியூட்ரல் எல்லாமே கனெக்ட் ஆகணும். நீங்கள் ஜாயிண்ட்டு போடுறீங்களா, அது அப்படியே கனெக்டரில் போடுறோம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு லைன் இறங்குது, சர்க்யூட் இறங்குது, கீழேருந்தும் சர்க்யூட் இறங்குது. இப்போ நான் 6 amps எம்சிபிலாம் நான் கொடுக்கணும், அது லைட்டிங் பாயிண்ட்டு. அந்த லைட்டிங் பாயிண்ட்டை நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். எப்படி ட்ரேஸ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 8 மாடல் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் சுவிட்ச் தான் இருக்க போகுது. ஃபியூச்சர் அப்டேட்டில் லைட்டிங் சுவிட்ச் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஒயர் வந்து எங்கே இருக்குது, நான் அது அப்போ தான் போய் எம்சிபியில் என்ன கனெக்ட் பண்ண முடியும், அதுக்கு தான்
இப்போ நான் முடிச்சு போடல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒயர், அதுவும் ஒரு லைட்டிங் பாயிண்ட் தான். அது நாங்கள் தான் ஒயரிங் பண்ணனால எனக்கு தெரியும், அதனால் நான் முடிச்சு போட்டு வச்சிட்டேன். இப்போ இருக்கிற எல்லா ஒயரும் நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். அந்த முடிச்சு போட்ட ஒயர் தவிர்த்து இது எல்லாத்தையும் நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா நான் டச் பண்ணி பார்க்கணும். நான் பண்ணுறது வந்து சேஃப் இல்லை தான், நான் ஒரே ஆளாக ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு வேறு வழி கிடையாது. அதான் நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணும்போது நியூட்ரல் எடுத்துன்னு போனால் அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃபேஸில் தான் இண்டிகேஷன் காமிக்கும், அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இண்டிகேஷன் வரல, நான் சூஸ் பண்ண ஒயர் தப்பான ஒயர் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒயராக டச் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த காமனாக இங்கே டெஸ்டர் இந்த இடத்துல காமனாகவே இருக்கணும், டெஸ்டர் நகத்தே தேவையில்லை. இப்படி பண்ணுறனால என்ன ஆகுனா உங்களுக்கு கரெக்டான ஒயர் தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி தேவையில்ல. ஸோ நான் லைட் எரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் பாயிண்ட் ஒயர். இன்னொன்று பக்கத்தில் முடிச்சு போட்டிருக்கலாம், அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைட்டிங் பாயிண்ட் ஒயர். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 amps MCBயில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ MCBயோட ஃபோக்கஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். இந்த முடிச்சு போட்ட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 6 amps MCB கனெக்ட் பண்ணணும். இது வந்து வேறு சர்க்யூட், வேறு இடத்துல லைட்டிங் பாயிண்ட் போகுது, அதுக்கான கனெக்ஷன் இது. ஸோ மொத்தம் 2 6 amps பிரேக்கர் இருக்குது, 2 இடத்துல கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 16 amps, அதுக்கப்புறம் ஒரு 25 amps தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 16 amps சர்க்யூட்லாம் இருக்குது சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SS பாக்ஸ் தான், அதாவது சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான். ஃப்யூச்சரில் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வருது. ஆக்சுவலாக நான் ஒயரிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் ஒயரிங் பண்ணியிருக்கோம். நிறைய எக்ஸஸான பாயிண்ட் கேட்டிருக்காங்க, மொத்தம் 16 சர்க்யூட். அதில் 2 சர்க்யூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் சர்க்யூட், மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தான். எக்ஸஸ் நிறைய பாயிண்ட் இருக்குது. முடிஞ்ச வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எண்டில் கூட காமிக்கிறேன், அதாவது இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலில் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2.5 ஒயர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஐடென்டிஃபை தெரியாதனால தான் நம்ம ஒயரிங்கை ட்ரேஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே டேக் போட்டு சேஃப்டியாக டேக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து கலர் கோட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணல, அது எங்கிட்ட இருக்க தப்பு தான். நான் வந்து என்னத்துக்காக இந்த வீடியோ நான் டக்குன்னு நான் பண்ண யோசிச்சேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம், நம்மளுக்கும் ஒரு வீடியோ கிடைச்ச மாதிரி இருக்குது. அதேமாதிரி சப்ஸ்கிரைபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். புரியனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு தனியாக நானே என்னோடய பர்சனலாக வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 4000 அது ஒரு 3000 கிட்ட ஆகும். உண்மையாக தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பிரேக்கர் ரேட்டு பாக்ஸோட ரேட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் லிங்க், நீங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதி வச்சிடறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பிரேக்கருக்கும் ஒரு போல் தான் கனெக்ட் பண்ணிட்டே வரணும், ஒரு ஒயர் தான். மொத்தம் 14 சர்க்யூட் இருக்குது, நான் 13 பிரேக்கர் தான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு பிரேக்கருக்கு மட்டும் நான் எப்படி பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். அது ஒரு சிஸ்டம் பவர் தான், ஸோ அது வந்து லைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பவர், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா MCBயில் ஃபேஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், MCBயில் மட்டும் இல்லை சுவிட்சில் ஃபேஸ் மட்டும் கண்ட்ரோல் ஆகணும். இந்த 4 போல் MCBயோ இல்லை ஐசோலேட்டரோ எது இருந்தாலும் அந்த நியூட்ரல் வந்து ஒன்றா கண்ட்ரோல் ஆகிறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க, நம்மளும் அதேமாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எப்போவும் வந்து சுவிட்சஸ் பாயிண்ட்டோ சரி MCBயும் சரி சிங்கிள் போலில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணாதீங்க, நியூட்ரல் லிங்க்லேயே போடுங்க. ஓகேவா, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு டிப்ஸ் தான், இது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கணும், அது எக்ஸ்பிளேஷனாக கொடுக்குறேன் நான். மொத்தம் எவ்வளோ ஒயர் இருக்குன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவ்வளோ ஒயரை நான் அக்சஸ் பண்ணுறேன்னா அந்த விஷயத்தை நான் சொல்லாமல் விட்டேன் பாருங்கள். நம்ம சூஸ் பண்ணுற ஒயரோட லென்த் எல்லாமே எல்லா பிரேக்லேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது சிங்கிள் போல் MCB இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் எதனா ஒரு டைமில் ஒரு சர்க்யூட் மட்டும் ஹீட் ஆகிட்டே இருக்கும், அதுமாதிரி நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஹீட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா RYBன்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எதனா ஒரு ஃபேஸில் அதோட வழக்கத்தை விட அதிகமான ஆம்ஸ் போவோம். நம்ம சூஸ் பண்ண ஒயரும் கம்மியான ஆம்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி சூஸ் பண்ணியிருப்போம் ஒயரை. ஸோ அதோட அதிகமாக போகும்போது அந்த ஒயர் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சர்க்யூட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே ஒரு ஆம்ஸு. இப்போ நம்ம சூஸ் பண்ணி இது இந்த ஐசோலேட்டர் பார்த்தீங்கன்னா 63 ஆம்ஸ் இருக்குல்ல, ஒரு போலும் ஒரு 63 ஆம்ஸ், இந்த கணக்கு தான். நீங்கள் இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து 6 ஒயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயரோட சைஸ் இதோட எல்லாமே கண்டுபிடிங்கன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டனில் இருக்குது. எப்படி ஒயரோட சைஸை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த MCB போர்டு எல்லாமே சிம்பிள் தான். இது எல்லாமே பாதி முடிச்சிட்டோம், நம்ம ஒரு 90% நான் ஒரு 80% ஒர்க்கு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் நம்ம பண்ணிடணும். ஸோ எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸஸான ஒயர் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி கரெக்டாக அது வந்து உள்ளே உட்கார வச்சுருங்க. இப்படி உட்கார வைக்கும் போது நம்ம டிவி பாக்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அது பார்க்கும்போது ஒரு யூனிக்காக இருக்கும், அதே சமயம் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் கலர் கோட்டிங் ஃபாலோ பண்ணாதது தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வாங்கி கொடுத்த என்னோடய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒயர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் அந்த மாதிரி தான் ஒயரிங்கும் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியான ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து பிரச்சனையே இல்லை, என்ன வேணால் வாங்கிக்கோ அப்படின்றாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது தேவையோ கேட்டு வாங்கிக்கோங்க.
நம்ம சில கஸ்டமர் ஒரு சில பேர் வந்து எது வேணால் வாங்கின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஒயரை போடுறேன், இதில் வந்து RYBன்னு சொல்லி எப்படா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை வர ஃபியூச்சர் அட்ரிஷன் எப்படா கண்டுபிடிப்பான்னு கேட்கலாம். அதுக்கு தான் டேப் பண்ணியிருக்கேன். ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 1, அதாவது ஆர் ஃபேஸு. ஒயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேப் பண்ணியிருப்பேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஃபேஸு 2. பி ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேப் பண்ணியிருப்பேன். 3 டேப்னால் விட்டு கேப் விட்டு சின்னதாக டேப் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா வச்சுக்க 2 சைட்லையும் டேப் பண்ணியிருக்கேன். 2 சைட்னா நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறதுல ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்புட் லைன்லையும் சரி, மெயின் இன்புட்டுக்கும் நம்ம ஒரு லைன் கொடுப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மெயினோட அவுட்புட்டு, அதுக்கும் இந்த மாதிரி டேப் பண்ணியிருக்கேன். ஸோ வர எலக்ட்ரிஷியன் இந்த கலர் கோடிங்கை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. இதில் வந்து ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன தப்பு பண்ணால் ஃப்ளெக்சிபிள் ஓஸ் நான் போடல இப்போ. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன். அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்கமிங் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன். சரி, அவுட் கோயிங்க. ஸோ அது எங்கன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மெயின் பவருக்கு நம்ம ஒயரை கொண்டு போக போகிறோம், அதாவது மீட்டர் லைனுக்கு. ஸோ மீட்டர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்டரில் ஏன்டா கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள் கேட்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஓஸ் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளெக்சிபிள் ஓஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே எடுத்துடுவேன். இப்போ வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டரில் கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேப் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆரில் கனெக்ட் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டிபி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிபியில் எப்படி தானே கனெக்ட் பண்ணோம், அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறங்க. அந்த ஒயரில் 2 டேப் அடித்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைஸில் கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விஷயத்தை வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்து தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன வீடியோலாம் பிடிக்கும் அதெல்லாம் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோக்கு ஒரு 18 நாள் ஆச்சுன்னு எனக்கும் தெரியுது தான். அதுக்கான காரணம் இவ்வளோ பெரிய இந்த ஒயரிங் வந்து எடுத்துட்டோம். இது பெரிய ஒயரிங்காக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒயரிங் தான். ஏன்னா டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போகிறத விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அந்த பழைய ஃபார்மை கொண்டு வரவே முடியல. வீடியோ எடுக்கும் போதும் நிறைய டேக் மிஸ்டேக் ஆச்சு. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதும் நிறைய டேக் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அவுட்புட் ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக போதா செக் பண்ணிங்க. நியூட்ரல் வந்து இண்டிகேஷன் காட்டக்கூடாது. நியூட்ரல் வேறு கரெக்டாக கொடுத்துறீங்களா, இதில் வந்து ஈஸியாக செக் பண்ணிடலாம். நியூட்ரல் இண்டிகேஷன் காட்டல ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இது வந்து ஐசோலேட்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஆன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா ஐசோலேட்டர் போட்டேன்னு கேட்கலாம். நீங்கள் டிபி பாக்ஸில் பார்த்தீங்களா, சாரி மெயின் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் பாக்ஸில் 2 பிரேக்கர் இருக்குது. அது ரெண்டுமே MCB தான். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவங்க ஐசோலேட்டர் வாங்கிக்கிறதுனால ஐசோலேட்டரே போட்டுட்டேன். ஸோ பிரேக்கர்லேருந்து அவுட்புட்லாம் கரெக்டாக போதா நம்ம ஒரு இதுவும் செக் பண்ணி பார்த்துருவோம். RYB 3 ஃபேஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நான் கலர் கோடிங் ஃபாலோ பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் லோடு எதுவுமே இல்லை, எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான். ஆனால் ஒரு கடைனாலே வந்து பார்த்திங்கன்னா அது காஃபி ஷாப்போ எது இருந்தாலும் சரி, அந்த கடைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. அந்த கடையில் விருப்பப்பட்டு கேட்குறவங்களும் ஒரு சில பேர் கேட்பாங்க. இல்லை நம்ம அவுட்டர்லேயும் சரி எந்த கடையாக இருந்தாலும் 3 ஃபேஸ் சப்ளை தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒயரிங்கை கரெக்டாக டிவைட் பண்ணி நம்ம பிரித்து கொடுத்துடணும். இது வந்து எர்த்து ஃப்ரெண்ட்ஸ். நான் கையில் ஒரு க்ரீன் கலர் ஒயர் இதில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எர்த்து தான். அந்த எர்த்தை வந்து கிரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிடலாம். எர்த்துனா வந்து ஒரு மண்ணில் வந்து ஒரு GI பைப் அடித்து கறி உப்புலாம் போட்டு எடுக்கிறது தான் எர்த்து. சிம்பிளாக சொல்ல போனால் தான். இந்த எர்த்து வந்து பார்த்திங்கன்னா மனித உயிரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அதே சமயம் இந்த லோடெலாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த லோடையும் சேஃப்டி பண்ணோம். ஸோ அவுட்புட் பிரேக்கரில் எல்லாமே பவர்லாம் போயிட்டுருக்கு. ஒன்றா நீங்களும் செக் பண்ணி பார்த்துங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிபி கனெக்ஷன். ரொம்ப பெருசாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போட்டு பெருசாக குழப்பி தேவையில்ல, ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களே, அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, அவங்களாம் ஃபாலோ பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய விஷயம் அவங்களும் கற்றுன்னு ஆசைப்படுவாங்க. நான் எல்லாரையும் வந்து இது சொல்லணும்னு நினைக்கல, ஒரு சில விஷயத்தை அவங்க கற்றுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிபி கவர் க்ளோஸ் பண்ணுறதுனால காட்ட முடியல, நான் ஒரே ஆளாக ஷூட் எடுத்தனால காட்ட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே MCBலாம் கரெக்டாக இருக்குது. இந்த இதில் ஐசோலேட்டர் போடுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஐசோலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் தான். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து எர்த்து மட்டும் கனெக்ட் பண்ணோம். எர்த்து எப்படி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.